ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். நம்ம மரபு தொடர் வரிசை ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் இல்லைங்க. அதன்படி டெய்லி 5 படிக்க சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு செகண்டும் அதாவது முதல் நாள் 2வது நாள் என்ன படிக்கணுமோ அது ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துட்டேன். இப்போ 3, 4, 5 இந்த நாளைக்கு என்னென்ன படிக்கணுமோ அது ஒரே கிளாஸ்லேயே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே. மரபு தொடர் அகர வரிசை இதில் ஆல்ரெடி 1 to 10 எடுத்து போட்டேங்க. இது 11லேருந்து 25 எடுத்து போட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களாங்க? இது ஃபஸ்ட்டு தொகுத்து கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதோட மீனிங்லாம் நான் சொல்லித்தரேங்க. ஃபஸ்ட்டு அடிதடி, அடிப்பிடினா சண்டை. அடிதண்டம், பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். அடுத்து அடியடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக. அடுக்கு குளையல், அடுக்கு குளையல் அப்படின்னா நிலை எழிதல். அடுக்கு குளையல்னா நிலை எழிதல். அண்ட புரட்டன், அண்ட புரட்டன்னா பெருந்தீயன் பெருந்தீயன். அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல். அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல். 18 அமுது குத்துதல், உரைமோர் பாலில் ஊற்றுதல். அமுது குத்துதல்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். 19 அரங்கேற்றுதல் அப்படின்னா புதுநூல், நடனம் முதலியவற்றை முதல் முறை அவையில் ஏற்க செய்தல். அரங்கேற்றுதல்னா புதுநூல், நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்க செய்தல். அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வலி. நோய் முற்றலால் நிகழும் வலி. அரிப்பறித்தல் அப்படின்னா கொழித்தெடுத்தல். அரிப்பறித்தல்னா கொழித்தெடுத்தல். அரை குளைய தலை குளைய அப்படின்னா மிக்க விரைவாய். அரை குளைய தலை குளைய அப்படின்னா மிக்க விரைவாய். 23 அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமை. அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமை. அரை படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி. நிரம்பா கல்வி. அரை படிப்புனா நிரம்பா கல்வி. அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன். அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் விளக்கத்தோடு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா இவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் இல்லையா? எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துடலாம், விவரமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? அடிப்பிடி. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? அடிதடி, அடிப்பிடி, சண்டைன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வேறு என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே எழுதி போட்டுறேன். உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அனுப்பிச்சிருவேங்க பிடிஎஃப்பு. ஓகேங்க. அடிதடி ஃபஸ்ட் 11th ஒன்று இது. அடிதடி, அடிப்பிடி அப்படின்னா என்னங்க? சண்டைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சண்டைக்கு வேறு என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது நீங்களே யோசிங்க பார்ப்போம். ஒன்று என்ன? கலவரம் இருக்குது, சண்டை இருக்குது. அப்புறம் அடித்து கொள்ளுதல். அடித்து கொள்ளுதல், அடித்து கொள்ளுதல். வேறு என்னங்க? யோசிங்க பார்ப்போம். சண்டை, சச்சரவு, சச்சரவு. இந்த மாதிரி பல பொருள் புரிந்து மீனிங் புரிந்து படிக்கணுங்க. மோதல், இது எல்லாமே அடிதடி அடிபிடிக்கு வரக்கூடியது. சரிங்களா? கலவரம், அடித்து கொள்ளுதல், சச்சரவு, மோதல் இது எல்லாமே வரும். புரியுதுங்களா? 2வது என்னங்க? இதுங்க பார்த்துடலாம். அடிதண்டம், பிடிதண்டம். 12வது அடிதண்டம். இப்படி தான் நீங்கள் எழுதி வச்சு படிக்கணும். அடிதண்டம், பிடிதண்டம். இல்லை மீனிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அந்த பேஜ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முழுமையாக வசப்பட்ட, முழுமையாக வசப்பட்ட பொருள். சரிங்களா? முழுமையாக ஒரு பொருள் வசப்பட்டது தான் அடிதண்டம் பிடிதண்டம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன மீனிங்லாம் இருக்குன்னா, இப்போ அடிதண்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தின், ஒரு நிலம் இருக்குது பாருங்கள், அந்த நிலத்தின் அல்லது அந்த சொத்தோட அடிப்படையான உரிமை. அந்த சொத்து இருக்குது பாருங்கள், அந்த சொத்தோட அடிப்படையான உரிமை, அதாவது முழுமையான அதிகாரம். முழுமையான அதிகாரம் அல்லது கட்டுப்பாடு. முழுமையான அதிகாரம் அல்லது கட்டுப்பாடு. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிதண்டம். அடிதண்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலம்
அல்லது சொத்து முழுமையாக அவங்களுக்கே உரிய அதிகாரம், அது வந்து கட்டுப்பாடு அப்படிங்கக்கூடியது தான் என்னங்க அடிதண்டம். பிடிதண்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். பிடிதண்டம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து இருக்குன்னா வச்சுக்கோங்க, அதை ஒருத்தர் தன் வசம் வைத்திருக்கும் உரிமை, அது வந்து அடிப்படையான உரிமை அடிதண்டம். பிடிதண்டம்னா ஒரு சொத்தை ஒருவர் தன் வசம் வைத்திருப்பது. ஒரு சொத்து இருக்குன்னா வச்சுக்கோங்க, அதை வந்து ஒருத்தர் தன் வசம் வைத்திருப்பது. சரிங்களா? அவங்கக்கிட்ட வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமை, வைத்திருக்கும் உரிமை. புரியுதுங்களா? அந்த சொத்தை அனுபவிக்கும் உரிமை. ஓகேங்களா? சாரி, இங்கே இது போட்டேனா? அந்த சொத்தை அனுபவிக்கும் உரிமை. புரியுதுங்களா? இருக்கக்கூடியதை அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்ணாமல் இந்த மாதிரி எழுதி படிக்கணுங்க. அனுபவிக்கும் உரிமை. ஒரு சொத்தை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய உரிமை, அந்த சொத்தை அனுபவிக்கும் உரிமை. இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிதண்டம். அதாவது இந்த அடிதண்டமாக இருக்கட்டும், பிடிதண்டமாக இருக்கட்டும், இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த இரண்டு உரிமைகள், இது ரெண்டுமே உரிமை தானங்க. புரியுதுங்களா? இந்த ரெண்டு உரிமைகளுமே ஒரு நிலம் அல்லது பொருள் முழுமையாக சொந்தமாகி விட்டது. புரியுதுங்களா? ஒரு நிலமாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், இது இரண்டுமே வந்துட்டு முழுமையாக சொந்தமாகி விட்டது அப்படிங்கக்கூடிய பொருள் படுறது தான் அடிதண்டம் பிடிதண்டம். அப்படின்னா நாங்கள் முழுமையாக வசப்பட்ட பொருள். அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்து அடியடியாக 13வது. அடியடியாக அதாவது தலைமுறையாங்க. புரியுதுங்களா? இது வந்து மரபாக பின்பற்றிட்டு வர்றது. தலைமுறையாக அப்படின்னு 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அதாவது தொடர்ச்சியாக ஒரு செயல் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக முதல் தலைமுறை, 2வது, 3வது, 4ஆம் தலைமுறைன்னு மரபாக பின்பற்றி கொண்டே வருவதுன்னு தான் இதோட அர்த்தம். சரிங்களா? ஒரு விஷயம் நீண்ட காலமாக தொடர்ந்து என்னங்க தொடர்ச்சி தாங்க இதோட இது. தலைமுறைங்கிறது தொடர்ந்து, அப்புறம் நீண்ட காலமாக ஒரு விஷயம் மரபாக பின்பற்றிட்டு வர்றது, ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படுறது, இந்த மாதிரியான பொருளெல்லாம் வந்துட்டு என்னங்க அடியடியாக தலைமுறைக்கு வந்துடும். புரியுதுங்களா? என்னங்க ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது. புரியுதுங்களா? சரிங்க. வேறு எந்த பொருளை கேட்டாலும் இது வந்து நம்ம ஆன்சர் பண்ணி பழகணுங்க. அடுத்து அடுக்கடுக்காய் வரிசையாக. புரியுதுங்களா? 14வது. அடுக்கடுக்காய் வரிசையாக. அடுக்கடுக்காக நடந்துக்கிட்டே இருக்குது, வரிசையாக நடக்குது, மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்குது, வரிசையாக மீண்டும் அப்படி சொல்லிட்டு எல்லா பொருளுமே வருங்க. மீண்டும் நிகழும் ஒரு நிகழ்வு, நிகழும் ஒரு நிகழ்வுன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுக்கடுக்காய் தொடர்ச்சியாக ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குதுப்பா, என்னப்பா அது வரிசையாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? அடுத்து அடுக்கு குலையல், நிலை அழிதல். இருங்க, இதை அழிச்சுக்கிறேன். அடுக்கு குலையல் அப்படின்னா நிலை அழிதல். இது வந்து 15வது. ஒரு அடுக்கு வந்துட்டு இருக்குதுங்க, அது வந்து குலைந்து போய் நிலை அழிஞ்சிருதுங்களாமா. நிலை அழிதல். புரியுதுங்களா? அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி ஒரு கல் வச்சு விளையாடுவாங்களேங்க, இப்படி லைனாக மேலே அடிக்க வச்சு விளையாடுவாங்களே. இப்போது இதை வந்து ஒரு கல்லை விட்டு இப்படி எரியும் போது என்னாகும், எல்லாம் நிலை குலைஞ்சி இப்படி எல்லாம் தனித்தனியாக விழுந்துருவில்லைங்க. இப்படி விழுகும்போது அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய தன்னோட நிலையிலிருந்து அழிந்து போய் கீழே எல்லாம் வந்து இதாகிடுது. அதுதாங்க அடுக்கு. ஆல்ரெடி நிலையாக ஒன்று வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துக்கிட்டே இருக்குது, அது வந்து திடீர்னு வந்துட்டு அதோட இது எல்லாமே களைஞ்சு விழுந்துருது. அதான் அடுக்கு குலையல், நிலை அழிதல். புரியுதுங்களா? அடுத்து 16வது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டப்புரட்டன். 16வது பெருந்தீயன். இந்த வயர் வேற. அண்ட புரட்டன் பெருந்தீயன்.
இப்போவே வந்து ஞாபகப்படுத்தி அப்படியே மனப்பாடம் பண்ணி எல்லா வேலையும் இப்போவே இந்த ஒரு வீடியோலேயும் முடிச்சிடணுங்க. சும்மா உட்காந்து படிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. அண்ட புரட்டன் பெருந்தீயன் அப்படின்னா உலகையே ஏமாற்றுவ சரியான அண்ட புழுகையாவன் அப்படிம்பாங்கள்ல. உலகையே என்ன பண்ணுவாங்களாமா? ஏமாற்றுபவன், ஏமாற்றுபவன். சரிங்களா? பெரிய அளவில் மோசடி செய்பவன், மோசடி செய்கிறவன், தீய குணம் கொண்டவன். அப்புறம் வந்து பெரிய அளவில் தீமை செய்பவன். இது எல்லாமே இந்த பெருந்தீயனோட வந்துடுங்க. உலகையே ஏமாத்துறவன், சரியான பயங்கரமான மோசடிக்காரையவன், அண்ட புழுகையவன், எத்தனை கெட்டது பண்ணிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்லாம் சொல்லுவாங்களேங்க. அதெல்லாம் தான் அண்ட புரட்டன் பெருந்தீயன். அது அடுத்து வந்து 17வது என்ன அப்படின்னா அமளி துமளி பண்ணுதல். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருங்க, அமளி 17 அமளி பண்ணுதல். அமளி பண்ணுதல் அப்படியே எடுத்து போட்டோம்னா அவங்களுக்கு அப்படியே இப்போ வந்து டைரெக்டாக வந்துட்டு கோச்சிங் சென்டர் போக முடியாதவங்களுக்கு இப்படி தான் நாங்கள் எழுதி போட்டு தாங்க நடத்துவாங்க. அப்போது உங்களுக்கு இதே ஃபீலிங் வந்துடும். ஆமாம் தானேங்க? ஓகே. குழப்பம். அமளி பண்ணுதல்னா குழப்பம். இதுக்குமே அதே மாதிரி தாங்க வரும். அடிதடி அடிப்பிடிக்கு சண்டை வருது இல்லைங்க, அதே மாதிரி தான் இதுக்குமே சண்டை வரும். ஆனால் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு குழப்பம். இருந்தாலும் குழப்பம்னாலும் சண்டை வருங்க. வாக்குவாதம் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்தாலும் உங்களுக்கு இப்படி தாங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஏற்படுத்துதல். புரியுதுங்களா? ஏற்படுத்துதல் அந்த ஃபீலிங்கே இருக்கணும்னு தான் நான் என்னோடய ஃபேஸையும் காமிச்சு உங்களுக்கு எழுதி போட்டு நடத்திட்டுருக்கேன். நீங்கள் வந்து டைரெக்டாக அகாடமிக்கு போய் படிக்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரணும். சரி, ஓகே. 18வது என்னென்னு பார்ப்போமா? தயிர் கடைதல். இது வந்து எதுக்கு வரும்னா, இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன். 18வது அமுது குத்துதல். 18 அமுது குத்துதல். உறைமோர் பாலில் ஊற்றுதல். உறைமோர் பாலில் ஊற்றுதல். புரியுதுங்களா? பாலில் ஊற்றுதல். நாங்களாம் வந்து அகாடமியில் படிக்கும்போது இப்படி தாங்க ஃபுல்லாக அவங்க எழுதி போட்டே இருப்பாங்க. 3 மணி நேரம் உட்காந்து எழுதுவாங்க. 3 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் 10 நிமிஷம் தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவோம், மறுபடியும் 1.5 மணி நேரம் உட்காந்து அவங்க எழுதி போட்டே இருப்பாங்க. பிடிஎஃபா பிபிடி ஒன்றும் தரமாட்டாங்க. கேட்டாலும் வந்து சொல்லிடுவாங்க, கிளாஸ் கவனித்து எழுதுனா எழுதுங்க, இல்லைனா இல்லை அப்படின்ட்டுருவாங்க. நாங்கள் அப்பளோவில் தாங்க படித்தோம். சரிங்களா? ஃபீஸ் 60,000 கட்டி படித்தோம். இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறதுக்கே இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கீங்க. 60,000 கட்டி படித்ததுக்கே எங்களுக்கு எந்த இது இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் வந்து பண்ணுவோம். புரியுதுங்களா? ஒரு கேள்வி எதுவுமே நாங்கள் கேட்கவே மாட்டோம். என்ன கொடுக்குறாங்களோ அதை எழுதுவோம், படிப்போம். புரியுதுங்களா? நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் யாருமே வந்துட்டு இலக்கண வகுப்புகள் யாருமே எடுத்தே தர்றதில்ல நான் நினைக்கிறேன். யாரும் நீங்கள் ஒழுக்கமாக யூஸ் பண்ணாதனால தான். இப்போ தமிழையா தெரியும் இல்லைங்க, இந்த பிழைகளெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்கார் இல்லைங்க தமிழையா. அவரையும் கூடி மாதம் 500 கட்டி தான் ஃபீஸ் பே பண்ணி படிக்க வச்ச சொல்லிகிட்ருக்கார். ஞாபகம் இருக்குதுங்களா இல்லையா? நான் கூட நினச்சேன், ஏன்டா இவர் இப்படி ஃபீஸ் பே பண்ணி படிக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் தெரியுது, நீங்கள் ஒழுக்கமாக யாரும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதனால தான் அவர் வந்து ஃபீஸ் பே பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஓகேங்க. இப்போ என்ன இது என்ன பார்த்தோம்? அமுது குத்துதல், உறைமோர் நீரில் ஊற்றுதல். அமுது குத்துதல், உறைமோர் பாலில் ஊற்றுதல். அமுது குத்துதல்னா என்ன? தயிர் கடையிறதுங்க. தயிர் கடைதல். அதாவது வெண்ணெய் செய்வாங்க இல்லைங்க, தயிரை வந்து கடையிறாங்க. இதான் பானைங்க. இதுக்குள்ளே வந்து தயிர் வந்துட்டு நம்ம இப்படி கட்டி வச்சு கடைவாங்க இல்லைங்க. கடைஞ்சிட்டே இருக்கும்போது அது என்னங்க, வெண்ணெய் திரண்டு மேலே வரும் இல்லைங்க. அதான் வெண்ணெய் செய்யக்கூடிய ஒரு செயல். இதை வந்துட்டு ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, பால் இருக்குது இல்லைங்க. நார்மலாக பால் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு தயிர் ஊற்றும்போது அதை வந்து கெட்டியாயிரும். அதை எடுத்து நம்ம போட்டு கடையிறது தான் உறைமோர் பாலில் கடைதல். ரொம்ப ஈஸி தாங்க இது. அடுத்து 19 என்னன்னு பார்த்தீங்கன்னா அரங்கேற்றுதல். அரங்கேற்றுதல் உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன். அரங்கேற்றுதல் அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு கலைங்க ஒரு பரதநாட்டியம் ஆடுறாங்க. நம்மளுக்கு இது ஸ்கூல் புக்கில் வரும், நம்ம படிப்போம் பின்னாடி.
ஒரு மேடை இருக்குது. அந்த மேடையில் வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அப்போது முதல் முறையாக ஒரு குழு வந்துட்டு போய் அந்த அவையில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அறிமுகப்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க, அவர்களின் அங்கீகாரத்தை பெறுவதை வந்துட்டு இதை வந்து குறிக்குதுங்க. நடனம், ஒரு நூல் வந்து அரங்கேற்றுவாங்க. ஒரு நூலோ அல்லது ஒரு நடனமோ, டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே அவங்களுக்குரிய அங்கீகாரம் இந்த இடத்துல கிடைக்குது இல்லைங்களா, அதுதான் அரங்கேற்றுதல். இது ஈஸி தான் உங்களுக்கு. அடுத்து 19வது என்னென்னா அரட்டல் புரட்டல். அதாவது நோய் முற்றிய நிலையில் 19வது 20ன்னு நினைக்கிறேன். அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வழி. அரட்டல் புரட்டல், அதாவது நோய் முத்தி போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதனால் வரக்கூடிய வலிங்க. நோய் முற்றலால் நிகழும் வலி, புரியுதுங்களா? அது ஒரு விதமான வலிங்க. நோய் வந்து முற்றி போய் தீவிரமடைந்து அந்த நிலையில் ஏற்படும் கடுமையான வலி, வேதனை ஏற்படுங்களா, அதுதான் அரட்டல் புரட்டல்னால். நம்ம வேறு ஏதாவது மீனிங் புரிஞ்சுக்குவோம், நோயை பற்றி யோசிக்கவே மாட்டோம், புரியுதுங்களா? வேதனை, இது எல்லாமே வந்து இதுக்குரியது பொருள் தாங்க. அரட்டல் புரட்டல்னால் நோய் முற்றலால் நிகழக்கூடிய ஒரு வலிங்க. நோய் தீவிரமடைந்து அதனால் ஏற்படக்கூடிய கடுமையான வலி அல்லது வேதனை, இதெல்லாம் தான் அரட்டல் புரட்டல், புரியுதுங்களா? அடுத்து 21 அரிப்பறித்தல்லாம் சத்தியமாக நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது, மீனிங் தெரியல, நாம தானங்க. அரிப்பறித்தல், கொளித்தெடுத்தல், அதாவது என்னன்னு சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ ஒரு முறை இருக்குதுங்க. முறை இப்படி தானே இருக்கும், கரெக்டாக வரையறான்னு தெரியல. ஓகே, இது முறை வந்து இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும் முறை. ஆமாம் தானேங்க, இப்படி இருக்கும். ஓலை, அந்த பனை ஓலையில் செஞ்சுருப்பாங்க. முறை இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் அரிசியெல்லாம் இங்கே இருக்குதுங்க. அரிசி போட்டு புடச்சிக்கிட்டே இருக்கும்போது என்னாகுங்க, அதில் இருக்க தூசெல்லாம் இந்த இடத்துல, தூசெல்லாம் இந்த இடத்துல வந்துடும். அதை மட்டும் தனியாக இப்படி தள்ளி விட்டுட்டு புடச்சி எடுக்கிறது, புரியுதுங்களா? ஒரு முறம் இருக்குன்னா அதை வச்சு புடைத்து எடுக்கக்கூடிய அந்த செயலுங்க. அந்த தானியத்தில் இருக்கக்கூடிய தூசு எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் அரிப்பறித்தல், கொளித்து எடுத்தல். புடச்செடு அப்படிவாங்களேங்க, கொளித்தெடுத்தல், புரியுதுங்களா? அடுத்து 22 அரைக்குழைய போயிடுச்சா? 22 அரைக்குழைய தலைக்குழைய, புரியுதுங்களா? அப்படின்னு என்னென்னா, என்னடா இவன் வேட்டியை வந்தது கூட தெரியாமல் இந்த ஓட்டை ஓடிட்டுருக்குறா, என்னடா ஆச்சு இவனுக்கும்பாங்களேங்க. அதாவது அவசரமாக பண்ணக்கூடிய ஒரு இதுங்க, புரியுதுங்களா? தலைக்குழைய, தலையங்கூடி ஒழுக்கமாக இது பண்ணாமல் அப்படியே வந்து கொண்டைய போட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இப்போ என்ன தலை சீவறதுக்கு கூட டைம் இல்லை, அப்படி என்ன உனக்கு என்ன அவசரம்? எல்லாமே வந்துட்டு என்னென்னா ஒரு அவசரமான, பரபரப்பான, வேகமான ஒரு விஷயங்க. அவசரம், பரபரப்பு, வேகம். வடிவேல் காமெடியில் வருங்களா, அந்த மாதிரி வருங்க. அரைக்குழைய தலைக்குழைய அப்படின்னா அவசரமாக அவன் துணி விலகினதும் தெரியல, தலையில் இருக்க தலை பாரு எப்படி இருக்குது ஒன்றும் தெரியல, அவன் பாட்டுக்கு பாரு, என்ன அவசரம், அப்படி என்ன அவசரம், தலையை சீவி கட்டிட்டு போக முடியாத அளவுக்கு என்ன அவசரம், அதான் அரைக்குழைய தலைக்குழைய, சரிங்களாங்க? பாருங்க 23 என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைகுறை முற்று பெறாமை. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போவே எல்லா மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடணும், புரியுதுங்களா? அரைகுறை, எதையை பார்த்தாலும் என்னடா அரைகுறையாக ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்க, முழுசாக பண்ணி முடிய அப்படிங்கிறத. முற்று பெறாமல், ஒரு விஷயத்தை முழுசாக பண்ணி முடிக்காதுங்க. இது ஈஸி தான் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது, அடுத்து 24 அரைப்படிப்பு நிரம்பா கல்வி. அதாவது முழுமையற்ற கல்விங்க. முழுமையற்ற ஒரு படிக்கிற படிப்பை இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கே பார்த்திங்கன்னா முழுசாக படிக்கிறதில்ல, கடைசி ஒரு 4 மாதத்தில் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் படிக்கக்கூடாது. நம்ம இப்போ 8 மாதம் போதுமானது, ரொம்ப அழகாக நீட்டாக படித்து முடிச்சிடலாம், ஜாப் வாங்குகிற அளவுக்கு. என்னது, முழுமையற்ற கல்வி. அப்புறம் என்னங்க, பாதி படித்த கல்வி. அரைகுறைனா பாதி படித்த கல்வி.
அப்புறம் ஃபுல்லாக படிக்காமல் ஒரு பாடத்தை புரிஞ்சுக்காமல் அறகுறையாக இப்போ எப்படிங்க அரை படிப்பு நிரம்பா கல்வி இதெல்லாம் புரிஞ்சிடும். இப்போது அரை மனிதன் மதிப்பு குறைந்தவன் இப்போ இதில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா எப்படி போடுவீங்க? எதையுமே உள்ளர்த்தத்தோடு இப்போ டைம் இருக்கும்போதே நீட்டாக படிச்சுட்டு போயிருங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களாங்க. முழுமையற்ற கல்வி அவ்வளோதான். அரை படிப்புனா நிரம்பா கல்வி, முழுமையற்ற கல்வி, பாதி படிச்சிருக்கிறது. இது எல்லாமே இதோட மீனிங் தான். இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்களா? கஷ்டமாக இருக்கிறது தான் உங்களுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா சூஸ் பண்ண இதாக இருக்கும். இப்போது அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன், புரியுதுங்களா? முழுமையான பார்த்துக்கோங்க, இது நான் நீட்டாக எழுதி போடுறேன். முழுமையான ஒரு மனிதத்தன்மை இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு, முழுமையான மனிதத்தன்மை இருக்காது, புரியுதுங்களா? அதாவது எப்படி சொல்கிறது, மதிப்பு இருக்காது அவங்களுக்கு. மதிப்பு குறைந்தவன், மதிப்பு இல்லாதவன், இப்படி எல்லாமே சொல்லலாம். மதிப்பு இல்லாதவன். அப்புறம் வேறு என்ன, மரியாதை இல்லாதவன், இது எல்லாமே வந்துட்டு இந்த மீனிங் தாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்துட்டு அர்த்தம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எப்படி கஷ்டமாக கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் நம்மளுக்கு. ஓகேங்க. இப்போ புது ஸ்டூடெண்ட் வந்துட்டு யாராவது பார்த்துட்ருக்குறீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுன்னா இந்த நம்பருக்கு இப்போ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. 77524. ஏன்னா நம்ம டெய்லி ரிவிஷன் டெய்லி டெஸ்ட் வந்து கொண்டு போயிட்டுருக்கறனால 8 மாதத்தில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சிலபஸ் அழகாக முடித்து ஒர்க்கு போகிற அளவுக்கு நம்மளால் இது வந்து சாத்தியமான ஒரு டைம் டேபிள் தான் போட்டிருக்கேன். ஃபெஸ்டிவல் எல்லாம் நம்ம நீட்டாக கொண்டாடிட்டு அழகாக வந்துட்டு நம்ம எக்ஸாமுக்கு ஜாலியாக நிம்மதியாக படிச்சுட்டு போகணும். ஹரிபரியில் வந்துட்டு படிச்சுட்டு போனால் நம்மளுக்கு பயந்தான் வரும், புரியுதுங்களா? எல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு போகிறோங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்துட்டு எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸுங்க, சரிங்களா? இப்போ வரைக்கும் ஒரு 30 பேர் வந்து ஜாயின் ஆகியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இனி வேணுங்கிறவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. ஏன்னா 13ஆம் தேதி வந்துட்டு நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், புரியுதுங்களா? சரிங்க, நன்றி, வணக்கம். நல்லா படிங்க எல்லோரும். லைவ் டெஸ்ட்டுக்கு மறக்காமல் வந்துடுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இப்போது லைவில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு வேணும்னா சொல்லுங்கள், அது வேணால் லைவ் டெஸ்ட்டாகவே வைக்கிறேன். யூடியூப் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, நன்றி, வணக்கம்.